ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் சம்மந்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி காந்ததுக்கப்புறம் அப்பளம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பளம் வந்து பொன்னிறமாக வறுத்து இருக்கணும், கொஞ்சம் நேரம் மாறி இருக்கணும். ரெண்டு அப்பளம் போல் வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கருப்பாக இருக்கக்கூடாது, பொன்னிறம் ஆனால் போதும். ரெண்டு அப்பளம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் வரமிளகாய் 5 வரமிளகாய் கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலே 5 பூண்டு பல் போட்டுக்கோங்க. பூண்டு பல் கொஞ்சம் நேரம் மாறணும். மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நேரம் மாறிடுச்சு, அதையும் அது பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பல்லையும் இந்த அளவுக்கு வறுத்துருக்கணும் பூண்டு. அதே கடாயில் கருவேப்பிலை ஒரு கொத்து போல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் போல் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக மாறணும் சின்ன வெங்காயம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியான சம்மந்தியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்கு புளி மட்டும் ஒரே ஒரு சின்ன அளவு, ஒரு லெமன் சைஸ் அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும் புளி போட்டு. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் புளியையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயமும் புளியும் இந்த மாதிரி இந்த கலருக்கு மாறினா போதும். சின்ன வெங்காயம் சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து இதை அரைச்சி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளத்தை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம், உடச்சி போட்டுக்கோங்க. ரெண்டு அப்பளமுமே சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் உடைச்ச அப்பளம், நம்ம வறுத்து எடுத்த சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப போட வேணாம், அப்பளத்தில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக உப்பு போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைக்கணும். ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பளம் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு.